அயலான் பொங்கல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு இப்போ ஜாலியாக வந்து ஒரு சிவகார்த்திகேயன் இன்றைக்கி அவருக்கு பர்த்டே வேறு. ஹாப்பி பர்த்டே சார். ரொம்ப சூப்பராக பண்ணின்னுக்கிறீங்க. சினிமாவில், வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுங்கள். அயலான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது நல்லா பயங்கரமான ஒரு டீசர் வெளியிட்டுக்கிறாரு. அந்த படம் பேர் வந்து அயலான், இந்த படம் பேர் வந்து அமரன். அமரன் அப்படின்ற இந்த டைட்டில் வர்றதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இவர் சாகவே மாட்டார் போகுது இந்த படத்தில். கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி கமல்ஹாசன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் சோனி இருக்கிறாங்க. சோனி தான் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுவாங்க. கமல்ஹாசன் சும்மா பேர் போட்டிருக்காரு போகுது. ஏன்னா அவருக்கு ஒரு மார்க்கெட் பேங்கபிலிட்டி வேல்யூ இருக்கிறதுனால அவர் பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி அதே ஆர்மி, காஷ்மீர், பாம்பு வெடியுது, ஸ்கூல் பசங்க கத்தின்னு போயிடுறாங்க போல் இருக்குது. ஏதோ பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க போல் இருக்குது அமரன் படம். ஆனால் டீசர் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குதுங்க. ஐயோ, ஒரே கிரெனேடு தான், பாம்பு தான், தீவிரவாதிங்க தான், ஒரே இந்தியெல்லாம் பேசுகிறாங்க நிறைய பேர். ஆனால் இவர் வந்து முக்கால்வாசி நேரம் தமிழ்லேயே பேசினுக்கிறாரு. எந்த இதில் காஷ்மீரில் வந்து ஃபுல்லாக தமிழ் பேசினுக்கிறாங்கன்னு தெரில.